வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குறது 8th ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸு. இதில் லெசன் 21 பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை. இந்த லெசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு லெசன் வளரிளம் பருவமடைதல், அது நம்ம பார்க்காத ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருக்கோம். அந்த ஒரு லெசன் மட்டும். இது ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு கேட்டதுனால ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்கிறீங்க. அதனால இன்னைக்கு இந்த லெசன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் போகலாம். இதுவும் கேட்டிருக்கிறீங்க, இது முன்னாடி கேட்டது. பட் எனக்கு டைம் இல்லாதனால போட முடியல. இது நெக்ஸ்ட் டே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஓகே, ரைட். ஓகேம்மா. அப்படியே நம்ம லெசனுக்குள்ளார உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க மட்டும் அப்படியே பண்ணிடுங்க. அப்படியே பண்ணினீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெல் சிம்பிள் தெரியும். அப்படியே அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோக்கள் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஓகே ஓகே, தேங்க்யூ. லெசன் பார்க்கலாம். பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை. இந்த லெசனில் நம்ம விவசாயத்தை பற்றின அத்தனை விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இது கொஞ்சம் பெரிய லெசன், ஆனால் கொஷின்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பார்க்கலாம் இதில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். வேளாண்மை செயல்பாடுகள், வேளாண்மையிலே எந்த மாதிரியான டைப்லாம் இருக்குது அந்த மாதிரி அதை கற்றுக்க போகிறோம். பயிர் பெருக்கத்தின் அடிப்படை செயல்பாடுகள். பயிர் பெருக்கத்தின் அடிப்படை செயல்பாடுகள்னா என்னதுங்க? ஒரு பயிரை விளைவிக்கிறோம், அது எப்படி பெருக்கமடைகிறது, அதாவது இன்னும் பல்கி பெருகுதல், அதை தான் சொல்கிறோம். அதனுடைய அடிப்படை செயல்பாடுகள் என்ன, அதுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகள்லாம் என்ன, அதுக்கு நம்ம எந்த மாதிரியான களைக்கொல்லிகள் கொடுக்குறோம், எந்த மாதிரியான உரங்கள் கொடுக்குறோம், இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பயிர் சுழற்சியின் முக்கியத்துவம். பயிர் சுழற்சி, ஒரு வயலில் ஒரு பர்டிகுலர் பயிரை நம்ம நடவு செய்கிறோம். நடவு செய்யும் பொழுது அது எவ்வளோ காலங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பயிர் எந்த மாதிரி கொடுக்குறோம், ஒரு வருஷத்தில் எத்தனை மாதிரியான பயிர் சுழற்சி முறைகளை பண்ணுறோம். அது விதை வங்கி, விதை பந்துகள், விதைகளை பதப்படுத்துதலின் முக்கியத்துவம். விதை வங்கி அப்படின்னா என்ன? நம்ம ஒரு தரமான விதை வாங்கி நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணும் பொழுது அது ரொம்ப இதாக இருக்குது. அதுதான் விதை வங்கி. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது ஸ்டோர் செய்யப்பட்டிருக்கும். விதை பந்துகள். விதை பந்துகள் அப்படின்னா நம்ம இப்போ மரம் நடுதல் சொல்கிறோம் இல்லையா? இப்போ காடுகள்லாம் இந்த மாதிரியான விதை பந்துகளை அதுக்குன்னு அந்த பஞ்ச காவியங்கள் அந்த இதில் அதில் விதையை முக்கி அப்படியே தூக்கி வீசுறது தான். அந்த ஈரமான அந்த சூழல்ல அப்படியே அந்த விதை பந்துகள் விழுந்து அது அப்படியே மரமாகும், செடி கொடிகளாக அப்படியே வளர்ந்துருது. சரியா? அது அப்புறம் விதைகளை பதப்படுத்துதல். விதைகள் மறுபடியும் அடுத்த வருடத்துக்கு தேவையான அந்த விதைகள், இப்போ நம்ம விவசாயத்துலேருந்து அறுவடை பண்ணியிருப்போம், திரும்பவும் அடுத்த வருடத்துக்கு நம்மளுக்கு அந்த விதை தேவைப்படும் இல்லையா? அதை எப்படி பதப்படுத்தி வைக்கிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன. அதுக்கப்புறம் IARI, ICAR, KVK இந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள் பற்றி தெரிஞ்சு கொள்வது. உயிரி கட்டுப்பாட்டு முறைகளினுடைய முக்கியத்துவங்கள். சரிங்களா? இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே ஃபுல்லாகவே இது அடக்கமாகவே நம்மளுக்கு கொஷின், டீட்டெயில் கொஷின்லேயும் வந்துருச்சு, 2 மார்க் கொஷின்லேயும் வந்துருச்சு. எல்லா டாப்பிக்குமே பார்க்க போகிறோம் நம்ம. சரியான விடை பாருங்க. மண்ணில் விதைகளை இடும் செயல்முறையின் பெயர் விதைத்தல். ஒரு விதைகளை நீ இடுற அப்ப அதை என்னன்னு சொல்லுவோம்? விதைத்தல்னு தானே சொல்லுவோம். மண் பரப்பில் பாய்ந்து மண்ணினுள் ஊடுருவும் முறை தெளிப்பு நீர் பாசனம். சரிங்களா? பயிர்களை பாதிக்கும் பூச்சிகளையும் சிறு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் உயிரினங்கள் உயிரி பூச்சிக்கொல்லிகள். சரிங்களா? பூச்சிகளை கொல்லக்கூடிய அந்த இதுதான் மருந்த பூச்சிக்கொல்லிகள் அப்படிங்கிறோம். சரிங்களா? இது என்னதுங்க? பயிர்களை பாதிக்காத வகையில அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துது. திறன்மிக்க நுண்ணுயிரிகளின் தயாரிப்பு எதில் பயன்படுத்துவது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, விதைகளை நேர்த்தி செய்வதில் பயன்படுறதில்லை. ஆனா இலை தெளிப்பு, மண் நேர்த்தி செய்தல், உயிரி கொன்றுண்ணிகள், இதுல எல்லாம் இந்த நுண்ணுயிரிகள் பயன்படுத்தப்படுது. சரியா? இலை தெளிப்பு அப்படின்னா என்னதுங்க? இலை மேல இப்ப ஒரு மாமரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல அந்த பர்டிகுலர் டைம்ல அந்த பூ வச்ச அந்த சீசன்ல பார்த்தோம் அப்படின்னா அது மேல ஒரு சின்ன பூச்சிகள்லாம் வந்துடும். சரிங்களா? ஸோ அதை நம்ம போக்கணும் இல்லையா? அதுக்கு அந்த நுண்ணுயிரிகள் தயாரிப்புனா அதுக்கு எது எகெயின்ஸ்டா வேலை செய்யும், அந்த மாதிரியான இதை தயாரிச்சு அது மேல தெளிப்போம். சரியா? அதே மாதிரி மண்ணை நேர்த்தி செய்வது, உயிரி கொன்றுண்ணிகள், இது எல்லாமே
இதுல நுண்ணுயிரிகள் நம்ம பயன்படுத்தணும், திறன்மிக்க நுண்ணுயிரிகளை பயன்படுத்துறோம். ஆனா விதைகளை நேர்த்தி செய்தல் அப்படின்னா என்ன? விதைகள் ஒரு தரமான விதையா நம்ம உருவாக்குறோம், ஆனா அந்த தரமான விதைக்கு நம்ம நுண்ணுயிரிகள்லாம் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. சரியா? பின்வருவனவற்றுள் பஞ்சகாவியாவில் இல்லாதது எது? பஞ்சகவியத்துல எது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை தான் கிடையாது. ஏன்னா பசுவின் சாணம், பசுவின் சிறுநீர், தயிர் இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்றோம் பஞ்சகவியத்துல. ஆனா சர்க்கரை கலக்கிறது கிடையாது இல்லையா? ஒரு இடத்தில் வளரக்கூடிய பயிர்களை பிடுங்கி வேறொரு வளரிடத்தில் நடவு செய்யும் முறை. வேறொரு வளரிடத்தில் வளரக்கூடிய இன்னொரு இடத்துல நடவு செய்யும் முறைக்கு என்னன்னு பேரு? நாற்று நடுதல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப நெற்பயிர் என்ன பண்றோம், ஒரு கூட்டமா ஒரு இடத்துல விதைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அதுக்கு வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு வளர்ச்சியிலையும் அந்த குறிப்பிட்ட வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் கரெக்டா அந்த வயல்ல கரெக்டா பர்டிகுலரா எப்படி கேப் விட்டு நடணுமோ அந்த மாதிரி நடுவாங்க. சரியா? விதைகளை விதைக்கும் பொழுது அந்த மாதிரி கேப் விட்டு நம்மளால பண்ண முடியாது இல்லையா? அதனாலதான் இந்த மாதிரி போட்டு வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் நடுறது. இதே மாதிரிதான் நம்மளுக்கு காய்கறி செடிகளும் நடுவாங்க. தக்காளி, வெண்டை, மற்ற எல்லா காய்கறிகளுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி நடுவாங்க. சரியா? கத்தரி இந்த மாதிரிதான். களைகளை விரும்பாத இடத்தில் வளரும் தாவரத்தின் பேர் களைன்னு சொல்லுவோம். சரிங்களா? விரும்பாத இடத்தில் வளரும் ஒரு நல்ல ஒரு காய்கறி செடிகள் மற்ற எல்லாமே ஒரு அதாவது நமக்கு நன்மை தரக்கூடிய செடிகள் அங்க இருக்கும் பொழுது அந்த செடிகளை பாதிக்கக்கூடிய வகையில அங்க உள்ள மற்ற செடிகள், தேவையற்ற செடிகள் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்? களை அப்படின்னு சொல்றோம். சரியா? அதுதான் களை கொல்லிகள். இப்ப 10 பேர் நல்லவங்க இருக்காங்க அப்படின்னா அதுல 2 பேர் மோசமான கேரக்டர்ல இருக்கிறாங்கன்னா அது களை. அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற நல்ல குணங்கள்ல ஏதோ ஒரு தீய குணம் இருக்குன்னா அந்த குணத்தை களை எடுக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அதுதான். சரியா? அப்ப அது என்னதுங்க? தீமை தரக்கூடியது. அதுதான். ஓகே. களைகளை கொள்வதற்கு அல்லது அதன் வளர்ச்சியை தடுப்பதற்கு பயன்படும் வேதிப்பொருள்களின் பெயர் என்ன? களைக்கொல்லிகள். களைகளை கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடியது களைக்கொல்லிகள். ஓகேவா? எந்த மாதிரியான விதைகள் தனித்துவ பண்புகளை அதன் வழித்தோன்றலுக்கு கடத்துகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா பாரம்பரிய விதைகள் தான். பாரம்பரிய விதைகள் அல்லது கரிம விதைகள்னு சொல்லுவோம். இதுதான் தன்னுடைய பண்புகளை அதன் வழித்தோன்றலுக்கு அப்படியே கடத்தி கொண்டு போகுது. சரியா? இப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், மற்ற நெல் வகைகள் ஆகட்டும், மற்ற எல்லாமே விவசாயத்துல மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய விதைகளை தான் நம்ம பண்ணுவோம். பசுமை புரட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஓரளவுக்கு அதுல வீரிய விதைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சோமோ ஒழிய அது கூட இன்னைக்கு பாரம்பரிய விதைகள் தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சோ பாரம்பரிய விதைகள் அதனுடைய தனித்துவ பண்புகள் இன்னைக்கு நெல் வகைகளாகட்டும், நம்மளுடைய காய்கறிகளாகட்டும் எல்லாமே அந்தந்த இதுல இருக்கிறது தான் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இதுவே பசுமை புரட்சியின் காரணமாக இப்ப தக்காளி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வீரிய விதைகள் அதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது அதுல அதிகமா நம்மளால மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதாவது அதுல வர்றதை விட இதுல அதிகமான ஈடு கொடுக்கும். பட் அதுல இருந்த அந்த தன்மை போகுது இல்லையா? அதுதான். அதனால என்ன சொல்றாங்க? பாரம்பரிய விதைகள் தான் அந்த பண்புகள் அப்படியே வழித்தோன்றலுக்கு கடத்திக்கிட்டே வருது. சரியா? இதுல இந்த 2ல ஆன்சர் எதுவே இருந்தாலும் கரெக்ட் தான். பாரம்பரிய விதைகள் அல்லது கரிம விதைகள்னு சொல்லுவோம். எந்த மையங்கள் ஐக்கர் மற்றும் விவசாயிகளுக்கு இடையேயான இறுதி இணைப்பாக செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ் விஞ்ஞான் கேந்திரா. ஓகேவா? கிறிஸ்சி விஞ்ஞான் கேந்திரா அப்படிங்கிற அந்த மையம் தான். ஐக்கர்னா என்னதுங்க? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். சரியா? இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஓகே, அப்ரிவேஷன்லாம் கரெக்டா பார்த்துக்குங்க. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஓகேவா? சரி, இதுல நம்மளுக்கு ஆன்சர் கிறிஸ்சி விஞ்ஞான் கேந்திரா. இந்த மையம் தான் இந்த இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்துக்கும் விவசாயிகளுக்கும் இடையே ஒரு இறுதி இணைப்பாக இது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அதிக விளைச்சலை தரக்கூடிய பெரும்பயிர் வகைகள் எதால் உருவாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தால் உருவாக்கப்பட்டதுதான். சரியா? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தான் அதிக விளைச்சலை தரக்கூடிய பெரும் பயிர் வகைகளை உருவாக்கி இருக்கு.
அதான் பணப்பயிர்னு சொல்லுவோம். சரியா? அதுதான் நம்ம இந்த பசுமை புரட்சியின் வழியா வீரிய விதைகள் இதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே இதன் மூலமாக கொண்டு வரப்பட்டதுதான். உயிரி பூச்சிக்கொல்லிகள் பேசில்லஸ் துரிஞ்சியன்ஸ் உயிரி கொன்றுண்ணிகள் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துகிறது. உயிரி உரங்கள் மண் வளத்தை மேம்படுத்துதல். உயிரி சுட்டிக்காட்டிகள் சூழ்நிலையின் தரம். உயிரி பூச்சி விரட்டிகள் வேப்பிலை. இன்னைக்கு நம்ம கொரோனாவுக்கு கூட விரட்டியா வேப்பிலை பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் உயிரி பூச்சி விரட்டிகள். சரியா? உயிரி பூச்சிக்கொல்லிகள் என்னதுங்க? பேசில்லஸ் துரிஞ்சியன்ஸ் உயிரி கொன்றுண்ணிகள் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துகிறது. உயிரி உரங்கள் மண்வளத்தை மேம்படுத்துதல். உயிரி சுட்டிக்காட்டிகள் சூழ்நிலையின் தரம். உயிரி பூச்சி விரட்டிகள் வேப்பிலைகள். ஓகேவா? கொஸ்டின் பார்க்கலாம். உழுதல் வரையறு. மண்ணினை உழுதல் அதாவது நிலத்தை வந்து உழுவுறாங்க இல்லையா, ஏர் அல்லது மற்ற டிராக்டர் மூலமா. அப்படின்னா என்ன? பாருங்க, பயிர்களின் வேர்பகுதிகளில் ஊட்டப்பொருள்கள் கிடைக்குமாறு மண்ணை மேலும் கீழும் புரட்டி தளர்வடைய செய்யும் முறை உழுதல் எனப்படும். ஏற்கனவே நம்ம ஒரு பயிரை அந்த இடத்துல விளைவிச்சிருப்போம். ஸோ அந்த பயிரை நம்ம அறுவடை பண்ணோனையே அந்த பயிர் வந்து என்ன பண்ணியிருக்கோம், மேலே இருக்கக்கூடிய அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் அந்த பயிர் எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ அடுத்த பயிர் நம்ம நடவு செய்யும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, மண்ணை மறுபடியும் நம்ம இந்த மாதிரி புரட்டி போடணும். மேலும் கீழும் அப்படியே உள்ள இருக்கிற மண்ணை மேலே தோண்டி எடுத்து கொண்டு வரணும் இல்லையா. இதுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம், உழவு அப்படின்னு சொல்றோம். சரியா? இது மனிதனால் உழக்கூடிய ஏர்கள் மூலமாக உழக்கூடியது. மாடுகள் இப்படி பூட்டி இருப்பாங்க. இது பழங்கால முறை, இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஆனா இது நவீன விவசாய முறை, இயந்திரத்தின் மூலமாக. இது பண்ணும் பொழுது என்ன ஆகுங்க, மண்ணு வந்து நல்லா தளர்வா கிடைக்குது. அப்போ ஒரு விதையை நம்ம இதுல ஊனும் பொழுது நம்மளுக்கு வந்து அது வந்து சீக்கிரமா முளைச்சு வர்றதுக்கும் அந்த மண்ணில் வந்து ஈரத்தன்மை நல்லா இருக்கிறதுக்கும் அந்த செடிக்கு தேவையான ஈரத்தன்மை நல்லா அதுக்கு போய் சேருவதற்கும் அது வந்து உதவிகரமா இருக்கு இந்த உழவு முறை. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பார்த்துக்கோங்க. பயிர்களின் வேர்பகுதிகளில் ஊட்டப்பொருள்கள் கிடைக்குமாறு மண்ணை மேலும் கீழும் புரட்டி தளர்வடைய செய்யும் முறைதான் என்னன்னு சொல்றோம், உழுதல் எனப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின். விதைத்தலின் வகைகளை பட்டியலிடுக. விதைத்தல், ஒரு விதையை விதைக்கிறோம் இல்லையா, அது எப்படி என்னென்ன டைப்ல? ஏர் மூலமா விதைப்போம், கைகள் மூலமா விதைப்பாங்க, இந்த மாதிரி மெஷின் மூலமா விதைப்பாங்க. ஸோ அது என்னென்ன வகைகள் அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். ஓகே, பாருங்க. விதைத்தல் என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்த்தா, கைகளால் விதைத்தல், இதை மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா போதும். கைகளால் விதைத்தல், விதைக்கும் கருவி பயன்படுத்தி விதைக்கிறது இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஊன்றுதல், இந்த மாதிரி ஊன்றுதல். சரியா? இந்த மாதிரி 3 டைப்ல விதைகள் விதைக்கப்படுது. சரியா? ஆன்சர் என்னது? கைகளால் விதைத்தல், விதைக்கும் கருவி பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் ஊன்றுதல். இது 3 எழுதிக்கோங்க. இலைப்பரப்பில் தெளித்தல் என்றால் என்ன? இலையின் பரப்பில், இலையினுடைய அந்த மேற்பரப்பில் நம்ம தெளிக்கிறோம், அது அப்படின்னா என்ன பாருங்க. இலையில் தெளிப்பு எனப்படுவது திரவ நிலை உரங்களை தாவர இலைகளில் நேரடியாக செலுத்தி தாவரங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் தொழில்நுட்பமாகும். சரிங்களா? இந்த மாதிரி மேல நேரடியா இலைகள்லயே நம்ம தெளிக்கும் பொழுது இங்கே நம்ம ஊட்டச்சத்தை கொடுக்கிறோம். சரியா? வேர்களில் கொடுத்து வர்றதை விட இதுல வந்து இன்னும் வந்து அதிகமான இது இருக்கும், அப்படிங்க பலன் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. சரிங்களா? என்ன சொல்றாங்க பாருங்க. இலைகளில் உள்ள இலைத்துளிகள் மூலமாக இங்க கொடுக்கக்கூடிய அந்த இது வந்து உறிஞ்சப்படுகிறது. அவையாவும் புறத்தோலின் வழியாகவே தாவரத்திற்குள் செல்கின்றன. கடல் பாசியிலிருந்து பெறப்படும் கடல் சார்ந்த தாவரங்களின் கலவைகள் தாவர இலை பூக்கள் மற்றும் கனிகளின் மேம்பாட்டிற்கான பயனுள்ள நுண்கனிமங்களையும் சில ஹார்மோன்களையும் கொண்டுள்ளன. இலைவழி ஊட்டம் பொதுவாக
அதிகாலை அல்லது மாலையில் அளிக்கப்படுகிறது. ஏன்னா சூரிய ஒளி இருக்கும் பொழுது அதை அழிச்சா அது வந்து அந்த வெப்பத்தினால அது ஈர்க்கப்பட்டுரும் அப்படிங்கிறதுனால அதிகாலை நேரங்கள்லயே அதை கொடுத்துருவாங்க. இல்லைன்னா சூரிய அந்த வெப்பம் இருக்கக்கூடாது. அந்த வெப்பம் இல்லாத சூழல்ல தான் இந்த மாதிரி வந்து இந்த தெளிப்பாங்க, இந்த மருந்தை வந்து இங்க கொடுப்பாங்க. சரியா? திரவ நிலையில இருக்கும். சரியா? திரவ நிலை உரங்களை தாவர இலைகளில் நேரடியாக செலுத்தி தாவரங்களுக்கு ஊட்டமளிக்கும் தொழில்நுட்பம் தான் இந்த இலை தெளிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். கிறிஸ் விஞ்ஞான் கேந்திரா பற்றி சிறு குறிப்பு பார்த்தோம் இல்லையா? 1 மார்க்ல கிறிஸ் விஞ்ஞான் கேந்திரா. ஸோ அதை பத்தின ஒரு சின்ன ஒரு குறிப்பு பாருங்க. கிறிஸ் விஞ்ஞான் கேந்திரா ஒரு வேளாண் அறிவியல் நிலையமாகும். இந்த மையங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்திற்கும் விவசாயிகளுக்கும் இடையேயான இணைப்பாக செயல்படுகின்றன. வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கண்டுபிடிப்புகளை உள்ளூர்களில் நடைமுறைப்படுத்துதல் இவற்றின் நோக்கமாகும். சரிங்களா? நம் அந்தந்த ஊர்களிலேயே அதை நடைமுறைப்படுத்துறது தான் இந்த கிறிஸ் விஞ்ஞான் கேந்திராவுடைய முக்கிய நோக்கம். அது மட்டும் இல்ல, இது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்துக்கும் விவசாயிகளுக்கும் இடையே ஒரு இணைப்பாக செயல்படக்கூடியது தான் இந்த கிறிஸ் விஞ்ஞான் கேந்திரா அப்படிங்கிறது. சரியா? இது வேளாண் அறிவியல் நிலையம். ஓகேவா? KVK. உயிரி சுட்டிக்காட்டிகள் என்றால் என்ன? மனிதருக்கு இவை எவ்வாறு உதவுகின்றன? உயிரி சுட்டிக்காட்டிகள் ஆன்சர் பாருங்க. கொஸ்டின் என்ன? உயிரி சுட்டிக்காட்டிகள் என்றால் என்ன? அவை மனிதருக்கு எந்த வகையில் பயன்படுகின்றன? இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். உயிரி சுட்டிக்காட்டிகள் அப்படின்னு என்ன? சுற்றுச்சூழலின் நிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உயிரினம் அல்லது இனங்களின் தொகுப்பு உயிரி சுட்டிக்காட்டிகள் அல்லது உயிரியல் சுட்டிக்காட்டி அப்படின்னு சொல்றோம். என்ன மக்களுக்கு எப்படி இது பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, புவியில் ஏற்படும் மாற்றங்களை, குறிப்பாக பெருகி வரும் மக்கள் தொகை செயல்பாடுகளால் ஏற்படும் சூழ்நிலை மாற்றங்களை புரிந்து கொள்ளவும் பட்டியலிடவும் இந்த உயிரி சுட்டிக்காட்டிகள் பயன்படுது. ஓகேவா? சுற்றுப்புறத்தில் நிலவக்கூடிய அந்த சூழ்நிலையை வெளிப்படுத்தக்கூடிய, நம்மளுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு உயிரினம் தான் உயிரி சுட்டிக்காட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இது பூமியில வந்து இப்ப நிகழக்கூடிய மாற்றங்கள், ஏதாவது அசம்பாவிதமான அசாதாரணமான சூழல் ஏதாவது நிகழுது அப்படின்னா அந்த மாற்றங்களை நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துவதற்கு, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு சூழலை உருவாக்குறது தான் இந்த உயிரி சுட்டிக்காட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. சுற்றுச்சூழல் நிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உயிரினம் அல்லது இனங்களின் தொகுப்பு, இதுதான் உயிரி சுட்டிக்காட்டி. புவியில் ஏற்படும் மாற்றங்கள், இந்த பூமியில ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறிப்பாக என்ன சொல்றோம்? மக்கள் தொகை பெருக்கம் நம்மளுக்கு பெருகி வந்துட்டு இருக்கு இல்லையா? அதுதான் குறிப்பாக பெருகி வரும் மக்கள் தொகை செயல்பாடுகளால் ஏற்படும் சூழ்நிலை மாற்றங்களை புரிந்து கொள்ளவும் அது சம்பந்தமா பட்டியலிடவும் உயிரி சுட்டிக்காட்டி பயன்படுத்தப்படுது. களை எடுத்தல் என்பதன் பொருள் என்ன? களை எடுத்தல் தேவையற்ற செடிகளை, தேவையற்ற அங்கு நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம எடுக்கிறதா நம்ம களை எடுத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அப்ப அது தீங்கு தரக்கூடிய ஒரு விஷயம், விவசாயத்திற்கு தீங்கு தரக்கூடிய விஷயத்தை தான் நம்ம களை எடுத்தல் அப்படிங்கிறோம். ஆன்சர் பாருங்க. விவசாய நிலத்தில் முக்கியமான பயிர் வகைகளுடன் பல விரும்பத்தகாத தாவரங்களும் வளரலாம். இந்த விரும்பத்தகாத தாவரங்கள் களை எனப்படுகின்றன. களைகளை நீக்கும் செயல் களை எடுத்தல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ பயிரோட சேர்ந்து பல விரும்பத்தகாத தேவையற்ற தாவரங்களும் சேர்ந்து அதோட வளருது. என்ன ஆகும்? இந்த செடிக்கு நம்ம பாய்ச்சிற தண்ணீரை அதுவும் சேர்ந்து தானே எடுத்துக்கும். அப்ப அது தேவையில்லை இல்லையா? சத்துக்கள் நம்ம உரங்கள் நம்ம போடுறோம், அந்த உரங்கள் அந்த தேவையற்ற செடிக்கும் போகும் இல்லையா? அப்ப அது தேவையற்ற அந்த இதை வந்து உடனே எடுத்தா இந்த செடிக்கு இன்னும் கொஞ்சம் சத்து அதிகமாக கிடைக்கும். அதனாலதான் நம்ம அந்த களைகளை நம்ம அகற்றுகிறோம். சரியா? அடுத்து பாருங்க, பயிர் சுழற்சி என்றால் என்ன? பயிர் சுழற்சி
பயிர் சுழற்சி என்றால் என்ன? ஒரே இடத்தில் ஒரு குறிப்பிட்ட கால வரிசையில் பல வகையான பயிர்களை வரிசையாக பயிரிட முறைதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பயிர் சுழற்சி. என்ன சொல்றாங்க? ஒரே இடத்தை, ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ஒரே நிலத்துல, சரியா, ஒரு வயல் இருக்கு அப்படின்னா அதே வயல்ல ஒரு குறிப்பிட்ட கால வரிசையில் ஒரு 3 மாத காலம் 6 மாத கால இடைவெளியில பல வகை பயிர்களை வரிசையாக தொடர்ந்து மாறி மாறி அப்படியே வரிசையா நம்ம பயிரிட்டுக்கிட்டே வரக்கூடிய அந்த முறைக்கு தான் பயிர் சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்ப நெல் எடுக்கிறாங்க. உதாரணமா நெல் வயல் இருக்கு, 6 மாதத்துக்குள்ளார அதை அறுவடை செய்யறாங்க. அடுத்து அறுவடை செய்ததுக்கு அப்புறம் உடனே அடுத்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு மாடுகளுக்கு அந்த இதை பயன்படுத்தக்கூடிய அந்த சோளம், அந்த மாதிரியான சோள பயிர்கள் அந்த மாதிரி விதைப்பாங்க. இல்லையா காய்கறி செடிகள் இந்த மாதிரியான இதை உடனே நடவு செஞ்சிருவாங்க. சரிங்களா? அந்த நிலத்தை வேஸ்டா போட்டிருக்க மாட்டாங்க அந்த இடத்த. சரியா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி எள்ளுனா பார்த்தீங்கன்னா 3 மாத காலங்கள்லயே அது அறுவடை பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வருடத்திற்கு 3 பயிர்களை கூட எடுப்பாங்க. சரியா? இதுதான் நம்ம பயிர் சுழற்சி முறை அப்படின்னு நம்ம சொல்றோம். பசுந்தலை உரம் அப்படின்னா என்ன? சரியா, நம்மளுக்கு இதுல புக்ல ஆன்சர் கொடுக்கல. பசுந்தலை உரம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. அதாவது நெல் வயல்கள் இருக்கு இல்லையா, நெல் வயல்கள்ல அந்த நெற்பயிர் விதைக்கு அந்த நெல் நடவு செய்வாங்களே, நாற்று நடுவதற்கு முன்னாடி அந்த நெல் வயல்கள்ல தண்ணீரை நல்லா ஃபுல்லா பாய்ச்சிட்டு அதுல தலைகளை போடுவாங்க. பசுந்தலை, பசுமையான இலை தலைகள் இதெல்லாம் போடுவாங்க. அதுல அந்த கொழுஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான அந்த தாவரம் அவ்வளவு அந்த நெல் பயிருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சத்து கொடுக்கக்கூடிய ஒரு இதா இருக்குமா. அதனால அதுதான் போடுவாங்க. இப்ப அன்னைக்கு பழைய கால முன்னாடி போட்டுட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு அது கூட இல்லாம போயிருச்சு. ஏன்னா தரிசு நிலங்கள்ல அது வரும், அதிகமா வரும், அதை போய் பிடுங்கிட்டு வருவாங்க. பட் இன்னைக்கு அது கூட இல்லாம போயிருச்சு இல்லையா? ஏன்னா எல்லாமே வீடுகளாக மாறிடுச்சு. அந்த மாதிரி அதுல போட்டு மறுபடியும் அதுல ஒரு உழவு விட்டு அந்த இதுல பயிரை நடும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள், தலைச்சத்து மணிச்சத்துன்னு சொல்லுவோம், அந்த சத்துக்கள் ஃபுல்லா இந்த பயிர்களுக்கு கிடைக்கும், இயற்கையான சத்துக்கள். சரியா? அதனாலதான் அதை போடுவாங்க. அதுதான் நம்ம சொல்றோம் பசுந்தலை உரம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். சரியா? பயிர் விதைகளை எப்படி எழுதலாம் பாருங்க. பயிர் விதைகளை விதைப்பதற்கு முன் சணல் பயிர்கள், சணல் இருக்கு இல்லையா, அந்த சணல் பயிர்கள் அல்லது குவார் போன்ற சில தாவரங்கள் வயலில் வளர்க்கப்படுகிறது. இந்த தாவரங்கள் படிப்படியாக சேர்ந்து பச்சை ஒருவேளை அப்படி இல்லைன்னா அந்த விதைக்கக்கூடிய அதே வயல்லையே என்ன பண்றாங்க, இந்த விதைகளை அப்படியே பரவ விட்டு அந்த விதைகள் அப்படியே அந்த செடியை அப்படியே வளர விட்டு மறுபடியும் அது மேல ஒரு ஏர் ஓட்டி அதை அப்படியே அந்த வயல்லையே புதைச்சிடுறாங்க. புதைச்சு மறுபடியும் தண்ணீர் விட்டு இந்த நாற்றுகளை நடுறாங்க. சரியா? இதுதான் அப்படியே அதுல அந்த வயல்லையே அது மக்கி போயிடும் இல்லையா, அதுதான். அப்ப பயிர் விதைகளை விதைப்பதற்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, சணல் பயிர்கள் அல்லது குவார் போன்ற சில தாவரங்கள் வயலில் வளர்க்கப்படுகின்றன. இந்த தாவரங்கள் படிப்படியாக சிதைந்து பச்சை எருவாக மாறும். சரிங்களா? இதுல என்ன சத்து இருக்கு? இது நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸில் மண்ணை உறுதிப்படுத்த உதவுகிறது. நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் இதுல அடங்கி இருக்கு. இந்த சத்துக்கள் மண்ணை உறுதிப்படுத்த உதவுகிறது. இதில் உள்ள அப்படின்னு போட்டுக்கோங்க, இது கொஞ்சம் இதா போட்டேன். இதில் உள்ள நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் மண்ணை உறுதிப்படுத்த உதவுகின்றன. கரெக்டா போட்டுக்கோங்க. எப்படி எழுதுவீங்க? இதில் உள்ள நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் மண்ணை உறுதிப்படுத்த உதவுகின்றன. ஓகேவா? பச்சை உரத்தின் பயன்பாடு எப்போதும் பயிர்களின் வளர்ச்சியையும் விளைச்சலையும் மேம்படுத்துகிறது. ஓகேவா? பச்சை உரத்தின் பயன்பாடு எப்போதும் எப்படிங்க, பயிர்களின் வளர்ச்சியையும் விளைச்சலையும் மேம்படுத்துவதற்கு உதவுகிறது. இதுதான் பசுந்தலை உரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? பயிர் விதைகளை விதைப்பதற்கு முன்னாடி சணல் பயிர்கள் அல்லது குவார் போன்ற சில தாவரங்கள் வயலில் வளர்க்கப்படுகிறது. இந்த தாவரங்கள் படிப்படியாக சிதைந்து பச்சை எருவாக மாறும். இது நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸில் இதில் உள்ள நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள். ஓகேவா? இதில் உள்ள நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் மண்ணை உறுதிப்படுத்த உதவுகிறது. பச்சை உரத்தின் பயன்பாடு எப்போதும் பயிர்களின் வளர்ச்சியை உறுதிப்படுத்த உதவுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் டீடைல் கொஸ்டின். வேளாண் செயல்முறைகளை விவரி. வேளாண்ல இருக்கக்கூடிய அந்த செயல்முறைகள் எந்தெந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்குது? ஒரு விதையை விதைக்கிறதுல இருந்து அதை அறுவடை செய்து அதை சேமிக்கும் வரைக்குமே
எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் நடைமுறையில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரியா? அதனுடைய செயல்பாடுகள் என்ன? பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நிலத்தை உழுதுருவோம், அதுக்கப்புறம் விதைப்போம், அதுக்கப்புறம் உரமிடுவோம், அறுவடை செய்வோம், விதைகளை சேமிப்போம். இதுதான் இங்க இருக்கக்கூடிய செயல்பாடுகள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃப் எழுதிக்கோங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது வந்து ஃபுல்லாவே இந்த லெசன் ஃபுல்லாவே இருக்கக்கூடிய டாபிக்ல நம்ம மெயின் டாபிக் மட்டும் எடுத்து கொடுக்குறோம். சரியா? அதனால நான் என்னென்ன சொல்றேனோ அதை கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால் கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மண்ணை தயார்படுத்துதல். பயிர் பெருக்கத்திற்கான செயல்முறைகளில் மிக முக்கியமான பகுதி மண்ணின் மேலடுக்கினை தளர்வடைய செய்வதாகும். மண்புழு மற்றும் மண் நுண்ணுயிரிகள் வளர தளர்வான மண் உதவுகிறது. இவ்வுயிரினங்கள் அங்கக மக்குகளை மண்ணிற்குள் சேர்க்கின்றன, மேலும் இவை உழவர்களுக்கு நண்பனாக உள்ளன. சரியா? இது கூட தேவையில்லை, இது வரைக்கும் கொடுத்தீங்கன்னா போதும். பயிர் பெருக்கத்திற்கான செயல்முறைகளில் மிக முக்கியமான பகுதி மண்ணின் மேலடுக்குகளை தளர்வடைய செய்வதாகும். மண்ணை தயார்படுத்துதல். ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்தது உழுதல். செகண்ட் ஹெட்டிங் உழுதல். பயிர்களின் வேர்பகுதிகளில் ஊட்டப்பொருள்கள் கிடைக்குமாறு மண்ணை மேலும் கீழும் புரட்டி தளர்வடைய செய்யும் முறை உழுதல் அப்படிங்கிறோம். அவ்வளவுதான். இதுல வந்து உழுதல் அப்படின்னு சொல்லி போட்டு ஏர், களை கொத்தி, இயந்திர கலப்பை, சமப்படுத்துதல், அடி உரமிடுதல், இது எல்லாமே இது இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? சரி, நீங்க ஃபர்ஸ்ட் இது மட்டும் போட்டுக்கோங்க. இதுல வந்து இதுக்கு உழுதல்ல இந்த டைப்லாம் இருக்கு. இது நீங்க மைண்ட் மேப் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட் மேப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அப்படி கொடுத்தாதான் நல்லா இருக்கும். மண்ணை தயார்படுத்துதல் அப்படின்னு போடுறீங்க, அதுக்கு கீழே உழுதல் அப்படின்னு போட்டு மெயின் ஹெட்டிங் உழுதல், அதுக்கு கீழே ஏர், களை கொத்தி, இயந்திர கலப்பை அப்படின்னு போட்டுங்க. அடுத்தது சமப்படுத்துதல், அடி உரமிடுதல், இதெல்லாம் மெயின் ஹெட்டிங் தான். அடுத்தது விதை விதைத்தல். விதை விதைத்தல் நம்ம பார்த்தோம் இல்லையா? கைகளால் விதைத்தல், இயந்திரத்தால் விதைக்கிறது, இதெல்லாம். சரி, ரைட், ஓகே. நான் இதுல வந்து உங்களுக்கு, அதாவது நீங்க மைண்ட் மேப் போட்டு எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி எழுதலாம். ஹெட்டிங் கொடுத்து சைட் ஹெட்டிங் இப்படிலாம் கொடுத்து எழுதலாம். சரியா? ஸோ இப்படி எழுதுனீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். என்னால் கொடுக்க முடியுதான்னு நான் பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படி கொடுத்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ரைட், ஓகே. செகண்ட் பாயிண்ட் நீங்கள் உழுதல் போட்டுக்கோங்க. அடுத்தது தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, உழுதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? விதையை விதைப்போம். சரியா? அடி உரமிடுவோம், அதுவும் பண்ணுவோம். அடி உரமிட்டு அதுக்கப்புறம் தான் விதை விதைப்போம். இது வேணாம். இதை நிலத்தை சமப்படுத்துறது வேணாம். அடி உரமிடுதல் ஒன்று போட்டிருக்குங்க. மண்ணிற்கு உரம் சேர்த்தல், உரமிடுதல் எனப்படும். உரமானது பயிர் தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவையான பல ஊட்டப்பொருட்களை கொண்டுள்ளது. மண் வளத்தை அதிகரிப்பதற்காக விதைக்கு முன்னரே நாம் மண்ணிற்கு உரமிடுகிறோம். அடி உரமிடுதல். அடுத்தது விதை விதைத்தல். இது பயிர் உற்பத்தியில் இரண்டாவது நிலையாகும். மண் தயார் செய்யப்பட்டவுடன் விதை விதைக்கப்படுகிறது. விதைத்தல் என்பது விதைகளை மண்ணில் ஊன்ற செய்யும் செயலாகும். ஓகேவா? இது தேர்ட் பாயிண்ட். அடுத்து என்ன பாயிண்ட் கொடுப்பீங்க? இதெல்லாம் விட்டுறலாம். அடுத்தது நீர்ப்பாசனம். ஒரு விதையை நம்ம விதைச்சிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம நீர்ப்பாசனம், அந்த பயிருக்கு தேவையான நீர்ப்பாசனத்தை கொடுக்கணும். தாவரங்களின் முறையான வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு நீர் அவசியமானதாகும். தாவரங்கள் வேர் தொகுப்பின் உதவியால் மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சுகின்றன. சீரான இடைவெளியில் பயிர்களுக்கு நீர் அளித்தல் நீர்ப்பாசனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நீர்ப்பாசன முறைகள்லையும் நிறைய இருக்கு. பாரம்பரிய முறைகள் இருக்கு, நவீன முறைகள் இருக்கு. நவீன முறையில தான் நம்ம என்ன சொல்றோம்? தெளிப்பு நீர் பாசன முறை, சொட்டு நீர் பாசன முறை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இப்ப இதுதான் தெளிப்பு நீர் பாசனம். 1 மார்க் கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா? இது தெளிப்பு நீர் பாசனம். அதுதான் பரவலாக தண்ணீர் வந்து உள்ள போகுது. சொட்டு நீர் பாசனம் அப்படின்னா இந்த கரெக்டா பர்டிகுலரா உள்ள மட்டும் அப்படியே போறதுதான் சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா உள்ள மட்டும் அந்த டியூப் போட்டு உள்ள கொண்டு வருது. இதுதான் சொட்டு நீர் பாசனம். சரி, ரைட்டு. இப்ப நம்ம அடுத்த பாயிண்ட் இந்த கொஸ்டினுக்கு என்ன பார்த்தோம்? நீர் பாசனம். அடுத்தது நீர்ப்பாசனம் கொடுத்துட்டோம். நீர்ப்பாசனத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அறுவடை செய்வோம். சரிங்களா? களைகள் மேலாண்மை, அதுதான் நம்மளுக்கு இந்த பாயிண்ட் இதுல பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. அடுத்தது அறுவடை செய்தல். அறுவடை செய்தல்னா விளைந்த பயிர்களை வெட்டி சேகரிக்கும் செயல் அறுவடை அப்படிங்கிறோம். இது கைகளால் பிடுங்குதல், கருவி கொண்டு அறுவடை செய்தல், இயந்திரத்தால் அறுவடை செய்தல், கதிரடித்தல் முறையில் அறுவடை செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு பல வகைகளில் நாம் பயிர்களை அறுவடை செய்கிறோம். அப்படிங்கிறது நாம தான் கரெக்டா போட்டு எழுதணும். சரியா? இப்படி எழுதிக்கோங்க, பயிர் அறுவடை செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது
உணவு தானிய சேமிப்பு. கடைசியா நம்ம என்ன பண்றோம், அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் உணவுகளை உணவு அந்த அறுவடை செஞ்சதை சேமித்து வைக்கிறோம் எதிர்கால தேவைகளுக்காக. சரியா? அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகளின் முக்கிய அம்சம் சேமிப்பு. ஏனெனில் பயிர்கள் பருவகாலத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்றன, ஆனால் ஆண்டு முழுவதும் மக்களுக்கு தேவைப்படுகின்றன. ஆகையால் முறையான சேமிப்பு மூலம் உற்பத்தியான உணவுப் பொருட்கள் பராமரிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு வெங்காயம் இருக்கு அப்படின்னா அது அதிக ரேட்டுக்கு போகுது, அப்புறம் ஒரு சில டைம்ல ரொம்ப குறைஞ்ச ரேட்டுக்கு வருது. அது எப்படி? அறுவடை காலங்கள்ல அது குறைஞ்ச ரேட்டுக்கும் அறுவடை சரியான சேமிப்பு வசதிகளும் இதெல்லாம் இல்லாத காலகட்டங்கள்ல நம்மளுக்கு வந்து அதிக ரேட்டுக்கு விற்கப்படுது இல்லையா? அதுதான் ப்ராப்பரா அதை வந்து சேமித்து வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு ஈக்குவல் ரேட்லயே நம்மளுக்கு எப்பயுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம உணவு தானியம் இதை வந்து சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே நடைமுறைப்படுத்தப்படுது. இது கவர்மெண்ட்டும் நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய இதெல்லாம் விவசாயிகளுக்கு செஞ்சுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. சரியா? ஓகே, இந்த இதுல ரொம்ப ஈஸி தான் இந்த கொஸ்டின். பாக்குறதுக்கு தான் உங்களுக்கு அங்கங்க பாயிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அங்கங்க தான் எடுத்து ஆகணும், வேற வழியே இல்லை. அது நம்மளுடைய டேலண்ட்டை பொறுத்து எடுத்துக்கணும். சரியா? இந்த பாயிண்ட்டை வச்சு நீங்க அப்படியே எழுத வேண்டியதான். உழுதல், விதைத்தல், உரமிடுதல், அறுவடை செய்தல், விதை சேமிப்பு. உழுதல் என்ன பண்ணுவோம், மண்ணை வந்து நல்லா ஃபர்ஸ்ட் மண்ணை தயார்படுத்துறது கண்டிப்பா எழுதணும். மண்ணை தயார்படுத்துகிறோம், அப்புறம் உழுதல் பண்றோம், அப்புறம் ஒரு விதையை விதைக்கிறோம், விதைத்த உடனேயே அதுக்கு உரமிடுறோம், அறுவடை செய்யறோம். அதுக்கு முன்னாடி நீர்ப்பாசனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரியா? விதைத்தல், நீர்ப்பாசனம், உரமிடுதல், அறுவடை செய்தல், விதை சேமிப்பு அப்படிங்கிறதை போட்டுங்க. எக்ஸ்ட்ராவா நம்ம சொன்ன பாயிண்ட் அப்படியே போட்டீங்க அப்படின்னா நச்சுன்னு மார்க் கொடுத்துருவாங்க. கண்டிப்பா அது போட்டுதான் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மைண்ட் மேப் கொண்டு போட்டு அப்படியே காட்டிருங்க. சரியா? நீர்ப்பாசன முறைகளை பற்றி விளக்குக. பார்த்தோம் இல்லையா? நீர்ப்பாசன முறைகள். நீர்ப்பாசனம். நீர்ப்பாசனம் இஸ் செகண்ட் கொஸ்டின். தாவரங்களின் முறையான வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு நீர் அவசியமானதாகும். தாவரங்கள் வேர் தொகுப்பின் உதவியால் மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சுகின்றன. சீரான இடைவெளியில் பயிர்களுக்கு நீர் அளித்தல் நீர்ப்பாசனம் அப்படின்னு சொல்றோம். இது 2 முறைகளில் பாசனம் செய்யப்படுகிறது. 2 முறைகள்ல நீர்ப்பாசனம் செய்யப்படுகிறது. என்னென்ன முறை? பாரம்பரிய முறைகள், நவீன முறைகள். பாரம்பரிய முறைகள்ல கைகளால் நீர் பாய்ச்சப்படுகிறது. விவசாயிகள் கிணற்றிலிருந்து அல்லது நீர் கால்வாயிலிருந்து தானாகவோ அல்லது எருதுகளின் உதவியோடு நீரை இழுத்து விவசாய நிலத்தில் பாய்ச்சுகின்றனர். சரியா? இது பாரம்பரிய முறை. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்களா? இதுல வந்து அப்படியே இங்கிருந்து தண்ணி இதுல வந்து அப்படியே உள்ள போறது. மாடு வந்து அந்த தண்ணி இழுத்துட்டு போகும். இங்க இந்த இது கொடுத்திருக்காங்க பாருங்க, இதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு இது மாதிரி இருக்கும். அந்த இதுல மாடு இங்கிருந்து போகும்பொழுது அப்படியே அந்த தண்ணி வந்து மேலே அப்படியே உள்ள வந்து அந்த வாய்க்கால் வழியா உள்ள ஓடும். டக்குன்னு மேலே கொண்டு வந்து அதை அப்படியே கமுக்கும். சரியா? இதுல பட்ட உடனே அப்படியே கமுக்கும் இல்லையா? அதுதான் அப்படியே போகும். இது பாரம்பரிய முறை. அதே மாதிரி இந்த பாரம்பரிய முறை இது ஃபர்ஸ்ட் ரொம்ப முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல, மறுபடியும் இப்ப பல்வேறு நீர் ஆதாரங்களிலிருந்து நீரை மேலே கொண்டு வர விவசாய கருவிகள் பயன்படுத்தப்படுது. டீசல் என்ஜின் வச்சு பண்ணுவாங்க. உயிர் வாயு, மின்சாரம், சூரிய ஆற்றல் இதை கொண்டும் இன்னைக்கு தண்ணீரை வந்து நிலங்களுக்கு வந்து பாய்ச்சிட்டு வராங்க. சரியா? இந்த கருவிகள் இந்த மூலமாகவும் நீர் இறைத்தல் முறைகள் இடத்திற்கிடம் மாறுபடுகிறது அப்படின்னு மட்டும் ஒரு பாயிண்ட் இங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. சரியா? இதை ஹைலைட் பண்ணது மட்டும் போட்டுங்க. இதுவும் மட்டும் போடுங்க. சரியா? அடுத்தது பாருங்க, நவீன முறைகள். நவீன முறைகள் பாரம்பரிய முறைகளில் உள்ள குறைபாடுகளை தீர்வாக நவீன நீர்ப்பாசன முறைகள் உள்ளன. நிலத்தில் ஒரே அளவிலான ஈரப்பதம் காணப்பட இது உதவுகிறது. இது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகையில் இருக்கு. தெளிப்பு நீர்ப்பாசனம் அமைப்பு, சொட்டு நீர்ப்பாசன அமைப்பு. ஸோ இந்த முறையில நம்ம நீரை பயன்படுத்தும் பொழுது இவ்வளோ நீர் வயல்களில் தேவையில்லாம மற்ற இடங்களுக்கும் இது போகுது. அப்ப இது தேவையில்லை. நீர் வந்து வறட்சி காலங்கள்ல இந்த நீர் வந்து அதாவது நீர் பற்றாக்குறை பயிர்களுக்கு ஏற்படும் இல்லையா? இதை சமாளிப்பதற்காக தான்
இந்த மாதிரி தெளிப்பு நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம் இது எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. சரியா? ஸோ தெளிப்பு நீர் பாசனம் வந்து பயிரின் மீது நீரை தெளிப்பதோடு சரியான நீர் பரவலுக்கும் இது உதவுது. நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கு ஏற்ற முறையாக இது இருக்கு. இதில் உந்து விசையை இயக்க கருவி ஒன்று குழாய்களோடு இணைக்கப்படுது. இது அழுத்தத்தை உருவாக்குறதுனால குழாயின் நுண்துளைகளின் வழியாக நீரானது தெளிக்கப்படுகிறது. ஸோ நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் இது மட்டும்தாங்க. இது கொடுத்தீங்கன்னா போதும். சரியா? தெளிப்பு நீர் பாசன அமைப்பு. அடுத்தது சொட்டு நீர் பாசனம். இம்முறையில் குழாய்களை பயன்படுத்தி நீரானது சொட்டு சொட்டாக நிலத்தில் விடப்படுகிறது. நீர் குறைவாக கிடைக்கும் பகுதிகளுக்கு சொட்டு நீர் பாசனம் ஒரு பயனுள்ள முறையாக கருதப்படுகிறது. ஓகேவா? ஹைலைட் பண்ணது மட்டும் கரெக்டா நோட் பண்ணி கொடுத்துருங்க போதும். இதுதான் நீர்ப்பாசன முறைகள். ஓகே, தேர்ட் கொஸ்டின். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. கலை என்றால் என்ன? கலை கட்டுப்பாட்டின் பல்வேறு முறைகளை விளக்குக. கலைனா என்ன? அதனுடைய பல்வேறு முறைகள் என்ன? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. கலை அப்படின்னா என்ன? ஏற்கனவே நம்ம 2 மார்க்லயும் பார்த்தாச்சு. கலைனா என்னதுங்க? விவசாய நிலத்துல முக்கியமான பயிர் வகைகளுடன் பல விரும்பத்தகாத தாவரங்களும் வளரலாம். இந்த விரும்பத்தகாத தாவரங்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கலை அப்படின்னு சொல்றோம். களைகளை நீக்கக்கூடிய அந்த செயல்முறைக்கு தான் நம்ம களை எடுத்தல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த களை எடுத்தல் முறைகள்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அது என்னென்ன மாதிரியான டைப்ஸ் அப்படின்னு பாருங்க. இயந்திர முறைகள். இயந்திர முறைகளை பயன்படுத்தி இந்த களைகளை அகற்ற முடியும். இயந்திர முறை அப்படிங்கிறது களைகளை நீக்க பயன்படுத்தப்படும் ஒரு பொதுவான முறைதான். களை கொத்தியோட உதவியோடையோ அல்ல கைகளால் களையை அகற்றுவது ஒரு பழமையான களை எடுத்தல் முறை. இது களைகளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த முறை அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரியா? ஏன்னா மனிதனால நேரடியா எந்த ஒரு விஷயத்தையும் அதை செய்யும் போது அது சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. சரியா? ஸோ அது களை கொத்தி, அதாவது கொத்து அந்த மாதிரியான ஒரு கருவிகளை வச்சு மனிதன் நேரடியாக ஒவ்வொரு செடிகளுக்குமே அந்த களைகளை அகற்றி அந்த மண்ணுக்கு வந்து சரியா வந்து ஒரு மண்ணை வந்து அணைச்சு அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது இன்னும் ரொம்ப தரமானதாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நவீன காலங்களில் இயந்திரங்களை பயன்படுத்தி அந்த களைகளை நம்ம அகற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுதான் இயந்திர முறைகள் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. அடுத்தது உழுதல் முறை அப்படின்னு பாருங்க. இது அனைத்து வகையான களைகளையும் அழிப்பதற்கான ஒரு செயல்முறையாகும். ஆழமாக உழுவதன் மூலம் களைகள் மண்ணில் புதைக்கப்படுகின்றன அல்லது ஆழ உழுதல் மூலம் சூரிய வெப்பத்தில் உலர்த்தப்படுகின்றன. அதாவது ஒரு பயிரை விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உழுதல் பண்ணுவாங்க. இது அந்த நிலத்தை உழுவாங்களே, அந்த நிலத்தை உழுதும் பண்ணது உழவு செய்யும் போது அந்த தேவையற்ற செடிகள் என்ன பண்ணுது, நிலத்து மேலே எடுத்து போடுறாங்க இல்லையா, அப்ப மேலே வரும் பொழுது சூரிய வெப்பத்தின் காரணமாக அது முழுசா காஞ்சும் போயிருது. அது மண்ணுக்குள்ளாரையும் அது புதைக்கப்பட்டு அது முழுமையாக அழிக்கவும் படுகிறது. அது இந்த முறை. சரியா? உழுதல் முறை. அடுத்து நெக்ஸ்ட் பயிர் சுழற்சி முறை. இந்த பயிர் சுழற்சி முறை வந்து இந்த முறையில வந்து பயிர் சார்ந்த மற்றும் ஒட்டுண்ணி வகை களைகளை கட்டுப்படுத்த முறையான பயிர் சுழற்சி முறை பின்பற்றப்படுது. அதாவது ஒரு பயிர் நீ நடவு செய்யும் பொழுது அடுத்த பயிரை வந்து மாற்று பயிரை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இந்த களைகளே அதுக்கு உரமாக பயன்படுத்தப்படுற மாதிரி ஆயிருது. அதுதான் இங்க சொல்லப்படுது. கோடை உழவு. கோடை உழவு அதாவது குளிர்காலங்கள் பயிர்களை அறுவடை செய்த பிறகு நிலத்தை ஆழமாக உழுது களைகளை தரைக்கீழ் பகுதிகளை கோடை காலத்துல சூரிய வெப்பத்தில் உட்படுத்துவதன் மூலம் பல்வேறு ஓராண்டு அல்லது பல ஆண்டுகள் வாழும் களைகளையும் அழிக்க முடியும். நிலத்துல வந்து நம்ம பயிர் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இடைவெளிக்குள்ளார அந்த நிலத்தை வந்து மறுபடியும் உழவு செய்து அந்த மண்ணினை மறுபடியும் நம்ம வந்து அந்த சூரிய வெப்பத்துல வந்து அதை வந்து அந்த வெப்பத்துக்கு அதை வந்து உட்படுத்துறது மூலமா அங்க இருக்கக்கூடிய பல நாட்களாக, பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த களைகளை நம்மால் அகற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. அதாவது களை உழவு செஞ்சு அதை வந்து பல நாள் வந்து அதுல எந்த விதமான விதைகளையும் விதைக்காம அப்படியே அந்த நிலத்தை போட்டுறது உழவு பண்ணி. அப்படி பண்ணும் பொழுது அங்க வந்து அது எல்லாமே அழிக்கப்படும். அதுதான் உயிரியல் களை கட்டுப்பாடு. இந்த முறையில வந்து பூச்சிகள் மற்றும் நோய்கள் போன்ற உயிர்காரணிகள் களைகளை கட்டுப்படுத்துது. இது மருந்து தெளிக்கிறது மூலமா இது சொல்றது. சரியா? அடுத்து வேதியியல் முறைகள் அப்படின்னா சில வகை களைகளை கட்டுப்படுத்துவதில் மிகவும் திறன்மிக்கதாக உள்ளது. களைகளை கொள்வதற்காக அல்லது அவற்றின் வளர்ச்சியை தடுப்பதற்கு பயன்படும் வேதிப்பொருள்கள் தான் களை கொல்லிகள் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி மருந்து அடிக்கிறது.
சரிங்களா? இப்படி அடிக்கும் பொழுது இது களைக்கொல்லிகள், இதுல வந்து அந்த களைக்கொல்லிகள் அந்த இதை பாய்ச்சி இப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற இதெல்லாம் வந்து அது அழிக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்படி பண்ணும் பொழுதுதான் நம்மளுக்கு வந்து அந்த செடிகள்ல இந்த மருந்துகளும் அந்த நெற்பயிரோட சேர்ந்து அந்த விதைகள்லையும் போய் பரவுது இல்லையா, அதுதான் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியமானது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அதை பாரம்பரிய முறையில நம்ம பண்ணும் பொழுது ஆரோக்கியமா இருக்கு. அதாவது மனிதனால கைகளால இப்படி வந்து எடுக்கும் பொழுது அது வந்து சிறப்பா இருக்கும். ஆனா இந்த முறையில பயன்படுத்தும் பொழுது அது கொஞ்சம் நம்மளுக்கு தரம் குறைந்ததாக இருக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிறதான். ஒருங்கிணைந்த கலை மேலாண்மை. இந்த முறையில பல்வேறு வேளாண்மை செயல்பாடுகள் மற்றும் களைக்கொல்லிகளின் பயன்பாடுகளை இணைத்து களைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றது. சரிங்களா? இந்த பாயிண்ட் எல்லாமே கொடுக்கணும். ஹைலைட் பண்ணது மட்டும் கொடுங்க. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணது ஃபுல்லாவே எழுதிதான் ஆகணும், வேற வழி இல்லை. இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் எழுதிக்கோங்க. ரைட், ஓகேப்பா. நம்மளுக்கு வந்து இந்த கொஸ்டினோட முடிஞ்சுது. டீட்டெயில் கொஸ்டின்லேயும் 3 தான் இருக்கு. ரைட், இது ஒன்றும் அவ்வளோலாம் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது, வேளாண்மை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு மாணவர்கள்கிட்ட. அதுக்காக தான் இந்த மாதிரி லெசன்லாம் நம்மளுக்கு வச்சுருக்காங்க. ஓகே, ஓகேம்மா, தேங்க்யூ.